பிறருக்கு கொடுக்காமல் நான் பகிர்ந்து உண்ணாமல் உண்ணுகிற உணவு கூட குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும். மற்றவங்களுக்கு கொடுக்காம நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. அது எந்த உணவு ஏற்படுதுன்னா, அந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல, அந்த உணவுல ரொம்ப அளவுக்கு அதிகமான சுவை இருக்கும்போது, அதை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வராது. ஏன்னா இந்த உணவுகளை இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு சமைக்கிறோம் ஒரு உணவை. ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு உணவை தயாரிக்கிறதுக்காக 2, 3 மணி நேரம் கஷ்டப்படுறோம். அந்த உணவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக மனம் வராது. பகிர்ந்துக்கணுங்கிற எண்ணம் வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. ஏன்னா இந்த உணவுகளை தயாரிக்கிறதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு இட்லியோ தோசையோ இதுக்கு வந்து எவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. அந்த மாவு அரைக்கணும், அதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கப்படுகிற உணவுகள் இதெல்லாம். மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் வேணும். கிரைண்டர் வந்து ஒரு தொழிற்சாலை தயாரிக்கப்பட்டு வருகிறது. மின்சாரம் தேவை கிரைண்டர் ஓடுறதுக்கு. இப்படி அப்போது ஒரு இட்லி தோசை அரைக்கிறதுங்கிறது வந்து தோசைக்கு மாவு அரைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வேலை. அப்புறமா அதை நம்ம வந்து இட்லி சுட்டு அப்புறம் அதுக்கு சட்னி அரைச்சி இப்படி வந்து காலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரிக்கிறோம் ஒரு உணவை. அப்புறம் அந்த உணவுகளை வந்து பகிர்ந்து உண்பதற்கு நமக்கு மனசு வராது. அதாவது நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளே பகிர்ந்துக்குவோம். குடும்பத்தை தவிர பிற குடும்பத்தை சேர்ந்தவர்களோடு, நண்பர்களோடு, உறவினர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு மனசு வராது. அந்த இயற்கையான உணவு இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப எளிதான உணவு. நம்ம மரத்தில் போய் பறிக்கிறோம், சாப்பிட்றோம். அப்போ அதை பகிர்ந்து கொள்வதில் வந்து நமக்கு வந்து சிரமம் இருக்காது. எளிதாகவே பகிர்ந்துக்கலாம். அப்போ நாம் கஷ்டப்பட்டு தயாரிக்கிறோமோ இல்லையோ, அல்லது எளிதாக ஒரு உணவை தயார் செய்கிறோம், அது பற்றியெல்லாம் கவலை கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஒரு உணவை வந்து பகிர்ந்து கொள்வதில் ரொம்பவும் ஆர்வமாக இருக்கணும். அதாவது பகிர்ந்து கொள்கிறதுல வழக்கத்தில் சிலருக்கு அது ரொம்ப இயல்பாக இருக்கணும். அது வந்து அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து அது நமக்கு கஷ்டமாகவே தெரியக்கூடாது. மற்றவங்களுக்கு அதில் கூச்சப்படவே கூடாது. பிறருக்கு கொடுத்து உண்பதில் கூச்சமே படக்கூடாது. ஒரு தியாக மனப்பான்மையெல்லாம் இருக்கணும். அதாவது நம்மிடம் உள்ள ஒரு சிறந்த உணவுகளை பிறருக்கு கொடுக்க வேண்டும். நம்மகிட்ட வந்து ஒரு 10 வாழைப்பழம் இருக்குதுன்னா அதில் நல்ல பழத்தை தேடி பார்த்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதில் எது சிறந்த வாழைப்பழமோ அதைத்தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எது சிறப்பாக இல்லையோ அதை நாம் சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி ஒரு பகிர்ந்து உண்ணுகிற ஒரு நடைமுறை இருக்குல்ல, அதில் வந்து ஒரு அதை வந்து அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய இது. பிறருக்கு அதிகமாக கொடுத்து நாம் குறைவாக சாப்பிடணும். கூச்சப்படாமல் கேட்டு அவங்க என்ன நினைப்பாங்களோ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நாம் பட்டினியாக கிடந்தால் கூட மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எப்படி பாருங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கிற நடைமுறைங்கிறது வந்து ரொம்பவும் அற்புதமானது. அந்த நடைமுறையில் நாம் வந்து வெற்றி காண வேண்டும். அந்த நடைமுறையை நாம் கரைத்து குடித்திருக்க வேண்டும். அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். தியாக உணர்ச்சி இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல உணவுகளிலே சில நல்ல உணவுகளை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். அதே மாதிரி நாம் பட்னியாக கிடந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம பட்னியாக கிடக்கிறோம், நம்மக்கிட்ட ஒரு உணவு இருக்குது, அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு தியாக மனப்பான்மை இருக்கணும். ரொம்ப பகிர்ந்து உண்ணுகிற அந்த நடைமுறை அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு இப்போ மற்றவங்களுக்கு கொடுக்குறக்கே நம்ம கூச்சப்படுறோம், சிரமப்படுறோம். அல்லது வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற நமக்கு தேவையில்லாததான் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். நமக்கு போக தான் மீதியை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். அப்படிங்கிற மாதிரியான மனநிலையெல்லாம் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியை தான் ஏற்படுத்தும். நம்மளை பற்றியே நமக்கு ஒரு சுயமரியாதையை ஏற்படுத்தாது. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். ஆமாம், நமக்கு போக தான் மற்றவங்களுக்கு அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த மாதிரி இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 வாழைப்பழம் இருக்குது. சிறந்த வாழைப்பழத்தை நாம் எடுத்துகிட்டு மற்றவங்களுக்கு மோசமான வாழைப்பழத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம மனசு நம்மளை கேள்வி கேட்கும். அப்போ அதுக்கு நம்ம ஒரு காரணம் சொல்லிப்போம். அப்படி தான் நமக்கு போக தான் மற்றவங்களுக்கு அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லிப்போம். இந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த மாதிரி எதுவும் காரணம் சொல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற சிறந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். நம்ம பட்னியாக கிடந்தாலும் பிறர் உண்டு மகிழ்வதை பார்த்து மகிழ வேண்டும். அதில் நம்ம வந்து பட்னியாக கிடக்கிறதுங்கிறது வந்துலாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஒரு பகிர்ந்து உண்ணுவதில் நாம் தேர்ச்சி பெற வேண்டும். பகிர்ந்து உண்பது என்பது ஒரு நடைமுறை. அதில் அந்த ஒரு பாடம். அதில் வந்து நம்ம தேர்ச்சி பெறணும்.
கேட்டு கேட்டு ஒருத்தர் முகம் உணர்வறிதல்னு ஒன்று இருக்குது. மற்றவங்களோட உணர்வை அறிதல் அப்படிங்கிறது என்னன்னா அடிப்படையில் மற்றவங்களுக்கு பசியை அறிகிறது தான். மற்றவர் பகிர்ந்து உண்பதற்கு தான் அந்த அடிப்படையான உணர்வறிதல், பிறருடைய உணர்வை அறிதல். அவருக்கு இந்த உணவு இந்த நேரத்தில் கொடுக்கணும், அவர் இப்பொழுது இந்த சோகமாக இருக்கிறார், இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு உணவு கொடுத்து அவரை மகிழ்ச்சியாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் வந்து அடிப்படையான உணர்வறிதல். பிறருடைய உணர்வறிந்து அவர்களுக்கு நம்மிடம் உள்ள உணவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய பசியை அறிந்து அந்த மாதிரி கொடுக்கறது, அந்த மாதிரி இருக்க வேண்டும். அப்போது வந்து நம்ம வந்து குற்ற உணர்ச்சி இல்லாமல் நம்ம வந்து மற்றவங்களுக்கு மோசமான உணவுகளை கொடுப்பது, நம்மிடம் உள்ள மோசமான தேவையில்லாத உணவுகளை மட்டும் அவர்களுக்கு கொடுப்பது, அப்புறம் வந்து மற்றவங்க பட்னியாக கிடந்தாலும் நம்ம சாப்பிட்ருப்போம், மற்றவங்க பட்னியாக கிடப்பாங்க, நம்மகிட்ட வந்து நம்ம வயிறு நிறைஞ்சிருக்கும், மற்றவங்க பட்னியாக கிடப்பாங்க, அப்போ கூட நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அப்படியெல்லாம் இருந்தால் குற்ற உணர்ச்சி ஏற்படும். அப்போ அந்த மாதிரியான குற்ற உணர்ச்சி வந்து என்ன ஆகும்னா, ஏன் குற்ற உணர்ச்சியோட உணவுகளை உண்டா என்ன எனக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுகிறது. அதாவது மாமிசத்தை சாப்பிடும்போது, பிறருக்கு பகிர்ந்து கொள்ளாமல் சாப்பிடும்போது, பிறர் அப்போது இது மாதிரி குற்ற உணர்ச்சிகள் ஏற்பட அனுமதித்து கொண்டு நாம் உணவு உண்ணுகிற வழக்கத்தை கடைபிடித்தால் என்னவாகும் என்றால் நோய் வரும். சரி, குற்ற உணர்ச்சியே எனக்கு ஏற்படவில்லை, நான் பகிர்ந்து உண்பதில் தேர்ச்சி பெற்றவன், பிறருக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னா நோய் வராது, மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம செய்துதான் ஆகணும். இதெல்லாம் நம்ம தேர்ச்சி பெற வேண்டும். பகிர்ந்து கொள்வதில் நாம் தேர்ச்சி பெற வேண்டும். ஏன்னா குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். நோய்கள் உருவாவதற்கு காரணமே குற்ற உணர்ச்சி தான். குற்றங்கள் செய்வதால் தான் நோய்களே வந்தது. உடம்பில் ஏற்படுகிற அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அதுதான் நோய்களுக்கு காரணம். அதனால தான் சொல்கிறேன், மாமிசம் சாப்பிட்டா மாமிசத்தில் நிறைய சத்து இருக்கலாம், அது நிறைய ஊட்டச்சத்து இருக்கலாம், ஆனால் அது ஒரு குற்றம். அந்த குற்ற உணர்ச்சி வந்து நமக்கு நோய்களை உருவாக்கிரும். உயிர்களை வந்து அதை சாப்பிட்டா அப்போ அது வந்து ஒரு சத்து ஊட்டச்சத்தாக பார்க்காம உணர்வுபூர்வமாக பார்க்கணும். நமக்கு அனுமதிக்கப்பட்ட உணவுகளில் உள்ள ஊட்டச்சத்து தான் நம்ம உடம்புக்கு பொருத்தமானதாக இருக்கும், நமக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படாது. அதனால தான் இந்த சைனாக்காரங்கள்லாம் ஏன் கொரோனா தொற்று நோய்கள், அவங்களுக்குலாம் அடிக்கடி தொற்று நோய் ஏன் வருது? அவங்க ஊரில் உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளையும் பிடிச்சி சாப்பிட்றாங்க, ஒன்றையுமே விட்டு வைக்கிறது கிடையாது, பச்சையாக வேற சாப்பிட்றாங்க. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதிலெல்லாம் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டா நம்ம வந்து ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகிவிடும், அதிக காலம் உயிர் வாழலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அந்த செயலை அவங்க செய்கிறாங்க. அடிப்படையில் ஒரு மாமிசத்தில் மிகப்பெரிய ஊட்டச்சத்து இருக்கலாம், ஆனால் அதை சாப்பிட்டா சாப்பிடுவது வந்து ஒரு குற்றம். அப்போ அந்த குற்ற உணர்ச்சி தான் நம்மக்கிட்ட வேலை செய்யும், அதில் உள்ள ஊட்டச்சத்து நம்ம உடம்புல வேலை செய்யாது. ஊட்டச்சத்து மிகுந்த அந்த மாமிசத்தை சாப்பிடும்போது அந்த மாமிசத்தில் உள்ள ஊட்டச்சத்து நமது உடலில் வேலை செய்யாது. அந்த மாமிசத்தை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இன்னொரு உயிரை கொன்று சாப்பிட்றோம் பாருங்க, அந்த குற்றம் தான் நமது உடலில் வேலை செய்து நோய்களை உருவாக்கும். அந்த ஊட்டச்சத்து நமது உடலில் வேலை செய்து ஆரோக்கியத்தை உருவாக்காது. அந்த மாமிசம் பிற உயிர்களை கொன்று சாப்பிடுகிற அந்த குற்றம் தான் நமது உடலில் வேலை செய்து அந்த குற்ற உணர்ச்சி தான் வேலை செஞ்சு அது நமது உடலில் நோய்களை உருவாக்கிவிடும். அதனால் வந்து மீன் உணவுகள், மீனில் வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படி இப்படின்னு என்னென்னோ சொல்லுவாங்க, அது இருக்குது இது இருக்குது, கண்ணுக்கு நல்லது, அது இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கலாம், மிகப்பெரிய சத்துக்கள் இருக்கலாம், அது வந்து இந்த மீனுக்கு சொந்தமானது. அந்த சத்து வந்து அந்த ஆட்டு இறைச்சியில் இருக்கிற சத்து வந்து அந்த ஆட்டுக்கு சொந்தமானது, நமக்கு சொந்தமானது கிடையாது. அதை போய் நம்ம சாப்பிட்டா அந்த சத்து வந்து நமக்கு வேலை செஞ்சு ஆரோக்கியமான உடலை ஏற்படுத்துவதற்கு முன்பாக அது ஒரு குற்றம். அந்த குற்றம் என்கிற அந்த செயல் ஏற்படுத்துகிற உணர்ச்சி இருக்குல்ல, குற்ற உணர்ச்சி, அதுதான் முதலில் வேலை செய்து நமது உடலில் நோயை உருவாக்கும் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வந்து குற்ற உணர்ச்சி ஏற்படுகிற எந்த உணவையும் உண்ணவே கூடாது.
அப்படி உண்டால் அந்த உணவில் உள்ள ஊட்டச்சத்து வேலை செய்யாது. அந்த குற்ற உணர்ச்சி தான் வேலை செய்யும். குற்ற உணர்ச்சியை தாங்கிக்கிற சக்தி நமது மனித உடலுக்கு கிடையாது. குற்ற உணர்ச்சி தான் வன்முறை உணர்ச்சி. குற்ற உணர்ச்சி என்பது வன்முறை உணர்ச்சி. வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். குற்றம் என்பது ஒரு வன்மையான உணர்வு. இப்போ தவறுங்கிறது மனித இயல்பு. தவறுங்கிறது சரி தவறுங்கிறது சரியானவற்றை செய்வதும் தவறானவற்றை செய்வதும் அது வந்து மனித இயல்பு. அது ஆனால் குற்றம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன்னா தவறு என்பது மென்மையானது, மென்மையான உணர்ச்சி. ஆனால் குற்றம் என்பது வன்மையான உணர்ச்சி. வன்முறை என்றால் அது வன்மையான முறை. அதுக்கு தான் நம்ம வன்முறைன்னு நம்ம சொல்கிறோம். வன்முறை உணர்ச்சின்னா வன்மையான உணர்ச்சி. அப்போ வன்மையான உணர்ச்சியை தாங்கிக்கிற சக்தி மனித நரம்புகளுக்கு கிடையாது. அதனால் நம்ம நிறைய குற்றம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து நமது நரம்புகள் பலவீனமாயிடும், தாங்கிக்காது. ரொம்ப காலமாக அதை தாங்கி தாங்கி தளர்ச்சி அடைஞ்சு நரம்புகள் வந்து பலவீனமாயிடும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா உடல் உள்ள உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யாது. ஒரு இரைப்பை ஒழுங்காக வேலை செய்யாது, இந்த குடல் பகுதி உணவு மண்டலம் ஒழுங்காக வேலை செய்யாது, மலக்குடல் ஒழுங்காக வேலை செய்யாது. ஏன்னா இது எல்லாம் வேலை செய்யணும்னா நரம்புகள் நல்லா இருக்கணும். ஒரு காதோ அல்லது மூளையோ அல்லது இருதயமோ எல்லாமே நரம்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது. நரம்புகள் தான் வந்து இப்போ வந்து பல்பு எல்லாமே நல்லா இருக்கலாம், ஃபேன் எல்லாமே இருக்கலாம். ஆனால் அந்த வயர் இருக்குல்ல, வயர் வந்து பலமாக இருக்கணும். வயர் வந்து அந்த கரண்ட்டை தாங்க முடியாத அளவுக்கு பலவீனமாக இருந்ததுன்னா உயர் அழுத்தம் குறைந்த அழுத்தம் இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் அந்த அந்த பல்பை வந்து எரிய விடாமல் பிரச்சனை பண்ணிடும். அந்த வயர் நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பல்பு எரியும். அந்த கரண்ட்டை தாங்கிக்கணும். உயர் அழுத்தம் வரலாம், குறைந்த மின்னழுத்தம் வரலாம், எல்லாத்தையும் தாங்கிக்கணும். அப்படின்னா அந்த நரம்புகள் நல்லா இருக்கணும். ஓவர் கரண்ட்டை கொடுத்தா அந்த வயரில் ஓவராக கரண்ட்டை பாய்ச்சினா என்ன ஆகும்? அந்த வயர் வீக் ஆகிடும், இதாகிடும். அந்த வயரை வந்து வலுவிழந்து போய்விடும். அதனால் அது மாதிரி தான் வந்து நரம்புகள் என்பது வயர் போன்றது. அது வந்து நரம்புகளால் பின்னப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நுணுக்கமான நரம்புகளால். அப்போ அந்த நரம்புகள் வலுவிழந்து போச்சுன்னா நரம்புகள் வழியாக தான் எல்லாமே போய் சேருது. ரத்தம் கித்தம் எல்லாமே போய் சேருது. உத்தரவுகள், மூளையிலிருந்து பிறப்பிக்கப்படுகிற உத்தரவுகள், இந்த உடல் செயல்படுவதற்கான ஊக்கம், இது எல்லாமே நரம்பு மண்டலம் சிறப்பாக இருக்கணும். நரம்புங்கிறது ஏதோ ஒரு நரம்பு மட்டும் கிடையாது. பெரிய நரம்புகள் அங்கங்கே போகும். அது மாதிரி நுணுக்கமான சின்ன சின்ன நரம்புகள் வந்து அப்படி வலை போல பின்னப்பட்டு இந்த உடலை மூடி இருக்கிறது. அதனால தான் அதனால் நரம்பு மண்டலம் சரியாக இருக்கணும். அப்படின்னா வன்மையான உணர்ச்சிகளை நாம் வந்து அடிக்கடி எதிர்கொள்ளக்கூடாது. குற்றம் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த உணர்ச்சிகள்லாம் ரொம்பவும் வன்மையானது. ரொம்ப அதை தாங்கிக்கிற சக்தி மனித உடலுக்கு கிடையாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா படிப்படியாக நரம்பு மண்டலம் பலம் இழந்து போய்விடும். அப்போ நம்ம வந்து குற்ற உணர்ச்சிகளிலிருந்து, வன்முறை உணர்ச்சிகளிலிருந்து நாம் விடுபட்டு மென்மையான உணர்ச்சிகளை வாழ்வில் சந்திக்கும் போது அந்த நரம்பு மண்டலம் பாதிப்படையாது. நரம்பு மண்டலம் வந்து வீக் ஆகாது, பலவீனமாகாது, தளர்ச்சி ஏற்படாது, மாறாக வலிமையடைந்து கொண்டே போகும் என்பதை மனதில் கொண்டு குற்ற உணர்ச்சிகள் ஏற்படுகிற எந்த செயலையும் செய்யக்கூடாது, உணவுகளையும் உண்ணக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருப்போம். மீறி நீங்கள் அதை செய்வீர்களேயானால் நானோ நீங்களோ யார் செய்தாலும் அவர்களுக்கு நோய் வந்தே தரும்.